பிடிபிஆர்டி தேர்வாகி செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து தேர்வர்களுக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்போ நம்ம சார்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நம்மளுக்காக ஒரு 100 பேர் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே 100 சகோதர சகோதரிகள் மேலே டிஆர்பி சென்று டிஆர்பியுடைய செயலர் மீட் பண்ணுறதுக்கு வந்து இன்றைக்கி டிஆர்பியில் போய் பேசியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கும் வந்து போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனுடைய முடிவு என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து பொறுமையாக வந்து நம்ம இருக்க வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வந்து எதுவும் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக வந்து இருங்க. உங்களுக்காக வந்து இந்த டிஆர்பி வந்து ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து எங்களுடைய சைடில் எல்லா பணியும் வந்து முடிச்சிட்டோம். அந்த பிலிட்டுக்கான உயர்கல்வித்துறையில் ஒப்புதல் பெற வேண்டியது இருக்குது. அந்த ப்ராசஸும் வந்து போயிட்டுருக்கு. செலக்டான எல்லா கேண்டிடேட்டுக்கும் உங்களுடைய லிஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு பள்ளிக்கல்வித்துறை எப்போ வந்து கேட்டுக்கிறாங்களோ அப்போ நான் அவங்க வந்து லிஸ்ட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறையில் அரசினுடைய ஒப்புதல் எப்போ வந்து கிடைக்குதோ, அரசு எப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து போஸ்டிங் அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களோ அப்போ வந்து உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டாக அதை பற்றி செய்தி வெளியிடுறது வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது அமைச்சரும் முதல்வர் 2 பேரும் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் நம்மளுக்கு அந்த இது வந்து நடக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதனால் நம்ம பொறுமையாக தான் வந்து இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக வந்து இருங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் அந்த பொறுமையை நம்ம வந்து கைவிடக்கூடாது. இன்றைக்கி வந்து கேட்டதும் எல்லாமே வந்து ஓகேப்பா, அது அரசு சேர்ந்து முடிவெடுக்கணும். அரசு வந்து முடிவெடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்லபடியாக அந்த ப்ராசஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பொறுமையாக இருக்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக வந்து இருங்க. அதற்கான நடவடிக்கைகள்லாம் தொடர்ந்து போயிட்டு வந்து இருக்குது. உடனடியாக வந்து இன்றைக்கி நாளைக்கு நாளான்னைக்கு அப்படின்னு ஒரு டேட் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. அமைச்சர் முடிவு எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது உங்களுக்கான அறிவிப்பு கண்டிப்பாக வந்து வெளியிடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிஆர்பி அவங்களுக்கான ப்ராசஸ் எல்லாம் வந்து முடிச்சிட்டாங்க. நாங்கள் எங்களோட ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடுச்சு. ஒரு சிலர் வந்து 1 or 2 சம் இஷ்யூஸ் கேசஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் எந்த விதமான பாதிப்பும் நம்ம பணி நியமனத்தில் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பணி நியமனத்தில் அந்த கேஸுக்கும் நம்மளுக்கு வந்து சம்மந்தம் இல்லை. அந்த கேஸ் தனியாக இருக்கிறது, அது எல்லாமே டிஆர்பி வந்து பார்த்துக்கிறாங்க. அந்த கேஸும் வந்து சட்டுன்னு கூடிய விரைவில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா முடிச்சு வச்சுட்டு தான் பண்ணுறாங்க, சால்வ் பண்ணிடுறாங்க. அதனால் அதுவும் வந்து ஒன்றும் இல்லை. தற்போதைக்கு நம்ம வந்து பொறுமையாக தான் இருக்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்குறவரையிலும் கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து இருக்கணும். எல்லாேருக்கும் அது கஷ்டமானது தான். எல்லாமே வந்து இந்த வேலையை விட்டுட்டு வந்து இருக்கிறவங்க, இப்போ வேலையில் வந்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கஷ்டம் தான். எப்போ வரும், நம்ம என்ன ஆகும் அப்படின்னு அந்த ஒரு மனநிலைமை தான் வந்திருக்கு. இந்த மந்த் அந்த மந்த் அப்படின்னு வந்து போகிறது கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் வந்து பொறுமையை வந்து கடைப்பிடிங்க. கொஞ்சம் வந்து கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அதாவது மனசை கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக வந்து வச்சுக்கலாம். நமக்காக இன்றைக்கி டிஆர்பி வந்து போயிட்டு மீட் பண்ண அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். தேர்வான அத்தனை பேருடைய சார்பாகவும் நான் உங்களுக்கு வந்து நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்களெல்லாம் வந்து வர முடியல. ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து அந்த ஒர்க் இருக்கிறதுனால அங்கே வந்து வர முடியல. என்னுடைய மனநிலைமை என்ன இருக்குன்னா, அடுத்த முறை ஏதாவது மீட் பண்ணால் கண்டிப்பாக வந்து போய் மீட் போனோம் அப்படின்றது தான் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் எங்கள் சார்பாக வந்து போயிட்டு ஒரு கருத்தை வந்து என்ன அப்படின்றது தெரிவித்ததுக்கும், போயிட்டு அங்கே என்ன நடந்ததுன்றத கருத்தை வந்து தெரிவித்ததுக்கும், எங்கள் சார்பாக போயிட்டு அந்த கருத்தை வந்து வலியுறுத்தியதுக்கும், போய் மீட் பண்ணதுக்கும், அந்த மீட் பண்ண அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, நன்றி.